இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு துணை ராணுவத்தை நகர்த்தியது என்பதே வரலாற்றில் பிஜேபி பெற்றிருக்கிற மிக மோசமான தோல்வி என்பதை இன்றைக்கு அறிஞர்கள் பலர் எடுத்துச் சொல்கிறார்கள். அது தோல்வி. அது போராடுகிறவர்கள் உள்நாட்டு இந்த மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் தான் அடுத்த இந்தியா. தோழர்களே, நண்பர்களே, மேடையில் விற்றிருக்கிற தோழர்களே, தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம் ஒருங்கிணைக்கிற இந்த சிறப்பு கருத்தரங்கம் கருத்துரிமை காக்க ஒன்றிணைவோம் என்பது எனக்கு பின்னர் அன்பிற்குரிய தோழர் நக்கிரன் கோபால் அவர்களும், தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், தோழர் சுகிதா சாரங்கராஜன் அவர்களும் பேச இருக்கிறார்கள். நண்பர்களே, தோழர்களே, நாடு முழுவதும் பெரும் பதற்றத்தை, கொந்தளிப்பை உருவாக்கிய மாணவர்களின் போராட்டம் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. காவல்துறையை கொண்டு, இராணுவத்தை கொண்டு மக்கள் எழுச்சியை அடக்கலாம் என்று நினைக்கிற ஆளும் வர்க்கத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள் சரியான பாடத்தை இன்றைக்கு புகட்டியிருக்கிறார்கள். அரசு முதலில் பணிந்திருக்கிறது. உள்துறை அமைச்சரிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து போராடுகிற மாணவர்களை பல நாட்கள் மிரட்டினார்கள். சட்டப்படி துணை ராணுவம் அழைக்கப்படக்கூடாது. தொடர் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருந்தபோது நாக்சல்களை ஒடுக்குவதற்காக ராணுவத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பொழுது இந்திரஜித் குப்தா அதை எதிர்த்தார். சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னார். ஏனென்றால் போராடுகிறவர்கள் சொந்த நாட்டு மக்கள், உள்ளூர் மக்கள், சொந்த நாட்டு மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற பொழுது அவர்களை ராணுவம் கொண்டு அடக்கக்கூடாது. இது சட்டம். அன்றைக்கு இருந்த ராணுவ தளபதி அது உண்மை, அவ்வாறு ராணுவத்தை ஈடுபடுத்தக்கூடாது என்று இந்திய ராணுவத்தின் பெருமையை அவர் காத்து நின்றார். ஆனால் இன்றைக்கு துணை ராணுவத்தை நகர்த்தியது என்பதே வரலாற்றில் பிஜேபி பெற்றிருக்கிற மிக மோசமான தோல்வி என்பதை இன்றைக்கு அறிஞர்கள் பலர் எடுத்துச் சொல்கிறார்கள். அது தோல்வி. அது போராடுகிறவர்கள் உள்நாட்டு இந்த மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் தான் அடுத்த இந்தியா. எல்லைப்புறத்தில் காக்க வேண்டிய ராணுவத்தை கொண்டு வந்து போராடுகிறவர்களை மிரட்டுவது என்பது சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். ஜனநாயகத்தை சிதைக்கிற செயல் அந்த செயல். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இது போன்ற ஒரு கருத்துரிமை இல்லை. மனசாட்சி சுதந்திரம் நீங்கள் அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் கூட இந்தியா ஒரு மகத்தான நாடு. எனவேதான் டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற பல மேதைகளை நாம் இன்றைக்கு நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியா போன்ற கருத்துரிமை கொண்ட நாடு உலகில் இல்லை. அமெரிக்காவில் ஒரு புது மதத்தை உருவாக்க முடியாது, ஒரு புது கடவுளை உருவாக்க முடியாது. இந்தியாவில் ஒரு புது கடவுளை உருவாக்கலாம், புது மதத்தை உருவாக்கலாம். இந்தியாவில் தான் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. நாட்டின் குடியரசு தலைவரை கேள்விக்குள்ளாக்கலாம், உச்சநீதிமன்ற நீதிபதியை கேள்விக்குள்ளாக்கலாம், ராணுவ தளபதியை கேள்விக்குள்ளாக்கலாம், ஆளுநரை, முதல்வரை, பிரதமரை கேள்விக்குள்ளாக்கலாம். இதுபோல ஒரு கருத்து சுதந்திரம் உலகில் இல்லை. ஆனால் இந்த கருத்து சுதந்திரத்தினுடைய கழுத்தை அறுப்பதற்கு பிஜேபி துடிக்கிறது, ஆர்எஸ்எஸ் துடிக்கிறது. கருத்துரிமைகளால், கருத்து போரால், கருத்து உரையாடல்களால் தான் உலகம் முழுவதும் ஜனநாயகம் வளர்ந்தது. பாருங்கள், ஒரு நீதிபதி அவர் எப்படி பேசினார் என்று தெரியாது. அவரது ஒரு வார்த்தை இளைஞர்களை, வேலையில்லாதவர்களை, புலம்பெயர்கிறவர்களை, துயருக்குள்ளானவர்களை கரப்பாம்பூச்சியோடு அவர் ஒப்பிட்டார். அதன் பெயரிலே ஒரு இயக்கம் உருவானது. இது சாதாரணமான பாடம் அல்ல. அது மக்கள் ஜனநாயகத்தில், மக்கள் இயக்கத்தில் எஜமானர்கள் தந்திருக்கிற பாடம். அது உலகத்தில் எங்கேயும் அடக்குமுறைக்கு உள்ளான மக்களை அவமானப்படுத்தினால் அதன் பெயரிலே ஒரு இயக்கம் உருவாகும். அபாலிஸ்டேஷன் மூவ்மெண்ட், இங்கே இருக்கிறவர்கள் அறிஞர்கள், கல்வியில் சிறந்தவர்கள் பலர் படித்திருக்கக்கூடும். அபாலிஸ்டேஷன் இயக்கத்தை உருவாக்கியது ஃபிரெடரிக் டக்ளஸ். அடித்தால் திருப்பி அடி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதை துவக்கியவர் அவர்தான். அவர் ஆப்பிரிக்காவினுடைய தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தை. ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமை மக்களை கொண்டு வந்த பொழுது
தாய் ஒரு முகாம், தந்தை ஒரு முகாம், இந்த குழந்தை ஒரு முகாம். அந்த முகாமில் வளர்ந்தவர் தான் ஃபிரெடரிக் டக்ளஸ், பத்திரிகை ஆசிரியர், பின்னாலே ஆபிரகாம் லிங்கனின் நண்பர். அபாலிஷேஷன், அழித்தொழிப்பது என்று அரசு சட்டம் பிறந்தது. யாரை அழித்தொழிப்பது? யாருக்கு வலிமை இல்லையோ அந்த கருப்பர்களை கொன்று விடுவது. வலிமையற்றவர்களால் இனி ஒன்றும் முடியாது, எனவே அவர்களை கூட்டம் கூட்டமாக கொல்லுங்கள் என்று அபாலிஷேஷன் என்று துவக்கியது அரசு. அதையே ஒரு இயக்கமாக மாற்றினார் ஃபிரெடரிக் டக்ளஸ். அடித்தால் திருப்பி அடிக்கிற ஒரு பெரும் இயக்கத்தை. உயிர் சேதம் அல்ல, பருத்தி விளைகிற போது, கரும்பு விளைகிற போது அறுவடை காலங்களில் தீ வைப்பது. பிறகுதான் ஆளும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமர்ந்தது. கோரிக்கை என்னவென்றால் 12 கசேடி என்றால் அதில் 3 கசேடியை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் கோரிக்கை. அதற்கே இணங்கவில்லை வெள்ளை முதலாளிகள். இன்னொரு கோரிக்கை பஞ்சை, ரத்தம் வடிகிற போது பஞ்சை கொண்டு துடைத்துக் கொள்வது. அதற்கும் இணங்கவில்லை. எனவே இவர்களுக்கு இந்த மொழியில் பேசினால் புரியாது, இவர்கள் மொழியில் நாம் பேசலாம் என்று சொல்லி உயிரை கூட கடந்து போய் விடுவார்கள் முதலாளிகள், ஆனால் சொத்தை கடந்து போக மாட்டார்கள். எனவே அறுவடை காலங்களில் தீ வைத்தார்கள். அவர்கள் உழைத்தது, முதலாளிகள் அறுக்கிற போது அந்த செல்வத்தை தனதாக்குகிற போது தீ வைத்தார்கள். அபாலிஷேஷன் மூவ்மெண்ட் என்று அது அமெரிக்காவில் பெரும் அளவில் பேசப்பட்டது. எனவே ஒரு வார்த்தை தான், எது அவமானம், மனிதர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அவமானத்துக்குள்ளாகிற அந்த வார்த்தைகளிலேயே இயக்கம் பிறக்கும் உலகில். அப்படி பிறந்ததுதான் இந்த கரப்பான் பூச்சி இயக்கம். ஏராளமான பாடங்கள் இதில் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே போராடுகிற மாணவர்கள் குறித்து, இளைஞர்கள் குறித்து வன்முறையாளர்கள் போல், பயங்கரவாதிகள் போல் சித்தரிப்பது என்பது ஆளும் வர்க்கத்தின் நீண்ட நெடுங்கால பழக்கம். ஆனால் போராட்டங்களில் தான் ஜனநாயகம் வளர்கிறது. ரூசோ, வால்டர், ஏராளமான போராட்டங்களில் தான் கருத்துரிமை பிறந்தது. நீண்ட நெடிய பயணம் அது. நமது கரங்களில் இருக்கிற வாக்குச்சீட்டு சாதாரணமானதில்லை. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், ரத்தத்திட்டு. பல 100 ஆண்டுகள் போராடி போராடி உதிரத்தை சிந்து தரப்பட்டிருக்கிற ரத்தத்திட்டு. இது விலை பேச முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. இரண்டுமே ஜனநாயகத்தை தகர்ப்பது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கிற இந்த வாக்குச்சீட்டு போல் உலகத்தில் வேறெங்கும் இல்லை. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. சங்கராச்சாரியார் பிறப்பால் உயர்வு, ஆனால் அவர் ஒரு வாக்களித்தால் ஒரு மதிப்பு தான். அதானி, அம்பானி பணக்காரர்கள் அவர்கள் ஒரு வாக்களித்தால் ஒரு மதிப்பு தான். 1 லட்சம் என்று எண்ண முடியாது. சாமானியரின் கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு தான். ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடித்தளம். இது எஜமானர்கள் மக்கள், மற்றவர்களாம் வேலையாட்கள், பணியாட்கள். அரசியல் சாசனத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்ன பெயர்? ராணுவ தளபதிக்கு என்ன பெயர்? பிரதமருக்கும் ஆளுநருக்கும் என்ன பெயர்? சர்வெண்ட் டு த பீப்புள். இது சட்டம் சொல்கிறது. மக்களுக்கான வேலையாள் அனைவருமே. எனவே சட்டத்தின்படிதான். ஆனால் அதிகாரத்தில் அமர்கிறவர்கள் அதை இந்த தேசத்தின் தலையின் மீது அமர பார்க்கிறார்கள். தாங்கள் பணியாட்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அதிகாரம் குவிந்திருக்கிறது உள்துறை அமைச்சரிடம். நாளை கைமாறுகிற பொழுது மிக சாதாரணமாக அவர் குற்றவாளி குண்டில் ஏறி நிற்க வேண்டியிருக்கும் நீதிமன்றத்தில். இதுதான் ஜனநாயகம். எனவே வரலாறு முழுவதும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கருத்துரிமைகளை நசுகிற போது அல்லது கடந்து செல்கிற போது வரலாற்றில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் அதிலிருந்து பாடங்களை பெற வேண்டும். எப்படியோ மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். நீட் முழு விலக்கு தான் நாம் கோருகிறோம். இப்பொழுதுள்ள கல்வி முறையில் முழு உடன்பாடு நமக்கு இல்லை. கல்வி அரசின் பொறுப்பு. அது எப்படி தனியாரின் பொறுப்பாக இருக்க முடியும்? பெரியார் எவ்வளவோ போராடினார், கல்வியாளர்களை வேண்டி கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு கல்வி எவ்வளவு அவமானகரமாக இருக்கிறது. நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன், என் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தை எப்படியாவது அமைச்சரிடம் சொல்லுங்கள், இந்த எம்எல்ஏ அல்லது பிரமுகரிடம் சொல்லுங்கள், ஒரு இடம் கேளுங்கள் எங்களுக்கு என்று சொன்னால் எவ்வளவு வெட்கமாக இருக்கிறது. யார் இதற்கு பொறுப்பு? நம்மிடம் ஆட்சி இருந்து என்ன பயன்? அதிகாரம் இருந்து என்ன பயன்? கல்வி தர முடியவில்லை. அதில் எவ்வளவு இடைவெளி. சர்ச் ஃபார் கான்வென்ட், ஹோலி ஏஞ்சல்ஸ், டூன் பள்ளி, மாநகராட்சி பள்ளி, எவ்வளவு இடைவெளி. கல்வியில்லாத சமத்துவம் இருக்கிறதா? எப்பொழுது இது மாறும்?
யார் பொறுப்பு மருத்துவமும் கல்வியும்? சேமநல அரசு என்பதன் பொருள் என்ன? எப்படி தனியார் மயமாக முடியும்? அது புற்றிசல் போல் துவங்கி இருக்கிறது. இது பற்றி ஒரு உரையாடல் சட்டமன்றத்தில் உண்டா, நாடாளுமன்றத்தில் உண்டா? வேடிக்கை பார்க்கிறது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் வணங்குகிறோம். ஆனால் இதை கடந்து செல்ல முடியவில்லையே. இது ஒரு கேள்வி. எனவே நண்பர்களே, தோழர்களே, இந்த ஆவணப்படம் திருப்பரங்குன்றமே ஒரு நல்லிணக்கம் தான். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து என்ற பெயர் சொன்னாலே அது இந்து மக்களுக்கு எதிரானதல்ல. பேசிக் கொண்டிருக்கிறான் என் தாய் இந்து, தந்தை இந்து. நான் இந்து மதத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினால் உடனே இந்துக்களுக்கு எதிரானவர்களா நாங்கள்? நான் என் தாய்க்கு எதிரானவனா, தந்தைக்கு எதிரானவனா? அல்ல. அவரவர் மதம், அவரவர் வழிபாடு. ஆனால் இதன் அடித்தளமாக இருப்பது சார்பின்மை. உலகத்தில் இது போன்ற பன்முகமும் இல்லை, இது போன்ற சார்பின்மையும் இல்லை. எது இந்தியாவின் மொழி? யாராலும் சொல்ல முடியாது. எது இந்தியாவின் மதம் சொல்லுங்கள், சொல்ல முடியாது. அதிகாரம் குவித்திருக்கிற உள்துறை அமைச்சர் சொல்வாரா இது இந்தியாவின் மதம் என்று சொல்ல முடியுமா? ஒருபோதும் முடியாது. இந்தியாவின் மொழி அது சொல்ல முடியாது. எனவே பன்முகம் தான். இந்த பன்முகத்தின் அடித்தளமாக இருப்பது சார்பின்மை. இந்த சார்பின்மையை தகர்ப்பதற்கு RSS பிஜேபி துடிக்கிறது. எனவேதான் நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். கம்யூனிஸ்டுகள் அரசியலாக சித்தாந்தமாக எங்களுக்கான பகைமுரண் RSS பிஜேபி. இந்த போரில், இந்த கருத்து போரில் சமரசம் இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் களமாடுவோம் என்பதை எப்பொழுதும் நாங்கள் சொல்லி வருகிறோம். மற்றவையாவும் ஜனநாயக இயக்கம் தான். அதில் சமரசம் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் களமாடுகிறோம். சார்பின்மை காக்கப்பட வேண்டும். மதச்சார்பின்மை தான். அந்த விழுமியங்கள் காக்கப்பட வேண்டும். ஒரு புதிய தலைமுறை ஒன்று எழ வேண்டும். கட்சி அரசியலுக்கு அப்பால் அவரவர் கட்சி. ஆனால் ஒரு விழுமியங்கள் இருக்கிறதல்லவா, தமிழ் மண்ணின் விழுமியங்கள். அநீதிகளை, அதர்மங்களை வேடிக்கை பார்க்கிற உலகமாக இருக்கிறது. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சட்டம் அல்ல, ராணுவம் அல்ல, போலீஸ் அல்ல, ஆண்கள் தான். அந்த கலாச்சார விழுமியங்கள் வளர்ந்திருக்கிறதா? நான் முடிக்கிறேன் நண்பர்களே. என் தோல் தடித்த தோலாக இருக்கிறது, ஆணாதிக்க தோலாக இருக்கிறது, அநீதிகளை வேடிக்கை பார்க்கிற தோலாக இருக்கிறது. 40 கோடி பேர் உழைப்பதை, 4 பேர் சுரண்டுவதை பாதுகாக்கிற தோலாக என் தோல் இருக்கிறது. அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறவனை பணிகிற தோலாக என் தோல் இருக்கிறது. என் தோலுக்கு சுயமரியாதை தேவைப்படுகிறது. ஒரு பரந்த நோக்கம் தேவைப்படுகிறது. என் தோலை உரித்துக் கொள்ள வேண்டும். நான் எனக்கு நானே உரையாடல் செய்து என் மீது இருக்கிற தடித்த தோள்களை உரித்துக் கொள்ளாமல் ஒரு கலாச்சார விழுமியங்கள் வெளிப்படாது. ஒரு கலாச்சார மனிதன் வெளிப்படாமல் ஒரு கலாச்சார பூமியை படைக்க முடியாது. நான் நிறைவு செய்கிறேன். எந்த கட்சியும் மனதில் வைத்து பேசவில்லை. இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கரங்குப்பி நான் வணங்குகிறேன். அவர்கள் பங்களிப்பு மகத்தானது. தந்தை பெரியார் துவங்கி திராவிட இயக்கத்தின் தலைவர்களின் பங்கு மகத்தானது. ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. நாம் கரங்குப்பி வணங்குகிறோம், இதயபூர்வமாக வணங்குகிறோம். ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. எவ்வளவு கட்சிகள், எவ்வளவு தலைவர்கள், எவ்வளவு விற்பனர்கள், நிலவர சமூகம் அப்படியே தான் இருக்கிறது. இதே மண்ணில் பிறக்கிறவனுக்கு இப்படி சோறு இல்லை, ஒரு நிலம் இல்லை, கல்வி இல்லை, வேடிக்கை பார்க்கிறான். தேசத்தின் வளங்கள் எல்லாம் ஒரு தனியார் மடியில் இருக்கிறது. 40 கோடி பேர் உழைப்பு, கூட்டு உழைப்பின் செல்வம் தான் நாம் காண்பதெல்லாம். அது தேசத்தின் மடியில் இருக்க வேண்டுமா, தனியார் மடியில் இருக்க வேண்டுமா? இன்று வரை தனியார் மடியில் இருக்கிறது. நவீன நுட்பம் அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள், தொழில்நுட்பத்தில் களமாடுகிறவர்கள் எல்லோரும் முன்னால் நான் இந்த கேள்வி எழுப்புகிறேன். இதற்காகவா இந்திய விடுதலை போர்? இதற்காகவா சுயமரியாதை இயக்கம்? அப்படியெல்லாம் இந்தியாவின் திசை எது? டாக்டர் அம்பேத்கர் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் திசை வழியும் செதுக்கி வைத்து விட்டார். சோசியலிசம் என்றுதான். நாட்டை அந்த இடது பக்கம் திருப்புவதுதான் முதல் கடமை. இங்கு இந்த படமாக இருக்கிற இந்த முன்னோர்களுக்கெல்லாம் நான் செய்கிற அரசியல் பணி என்பது, அவர்களுக்கு நாம் நினைவு கொள்வது என்பது நாட்டை இடது பக்கம் திருப்புவது. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து தேசத்தை இடது பக்கம் திருப்புவதற்கான உரையாடல் தேவைப்படுகிறது. இங்க இருக்கிற அறிஞர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோரும் அந்த பக்கம் அடுத்த தலைமுறையை திருப்புவதற்கு நீங்கள் பாடாற்ற வேண்டும், பங்காற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு, அடக்குமுறைகள் எந்த வடிவில் வந்தாலும் கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்ப்போம். கருத்துரிமை போரில் முதன்மையாக நாங்கள் நிற்போம். தமிழ் மண்ணின் விழுமியங்களை பாதுகாத்து வளர்த்தெடுத்து அடுத்த தலைமுறைக்கு தருகிற அந்த பெரும்போரில் உங்களோடு கம்யூனிஸ்டுகளை இணைந்திருப்போம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.